வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சுவையான கிளிமூக்கு மாங்காய் தொக்கு. இது நம்ம பருப்பு சாதத்துக்கு, சாம்பாருக்கு, இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளிமூக்கு மாங்காய் நம்ம சீசன் டைமில் கிடைக்கும். நம்ம ஏரியாவில் கிளிமூக்குன்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் பெங்களூரா, தோத்தாபுரி, கல்லாமை இந்த மாதிரி சொல்லுவாங்க. புளிப்பு கம்மியாக இருக்கும், ஆனால் நல்லா சதப்பற்றாக இருக்கும் மாங்காய். இதில் செஞ்சோம்னா இதோட டேஸ்ட்டு அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நான் அதில் தான் ஒரு மாங்காய் எடுத்து நம்ம தொக்கு செய்ய போகிறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டு, அடுத்தது நம்ம அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி பார்க்கலாம். இந்த மாங்காயோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சதைப்பகுதி அதிகமாக இருக்கும். மாங்காயோட விதை ரொம்ப கம்மியாக தான், சின்னதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை நல்லா சுரண்டி எடுத்தீங்க அப்படின்னா சதையை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்ட வகையான மாங்காய்கள், மாம்பழங்கள் இருக்குது. ஆனால் அதில் நம்ம சாப்பிட்றது ரொம்ப சில வகைகளை தான் நம்ம சாப்பிட்றோம். மல்கோவா, இமாம் பசந்த், அல்போன்சா, இந்த மாதிரி ஒரு சில வகைகள் மட்டும்தான் நம்ம ஏரியாவில் கிடைக்கிது. அதே மாதிரி மாங்காய் அப்படின்ற வார்த்தையே நம்ம தமிழிலிருந்து தான் உலகத்துக்கு போனதாக சொல்கிறாங்க. இங்கிலீஷில் மேங்கோ, போர்ச்சுகீஸில் மாங்கா அப்படிங்கிறதே நம்மளுடைய தமிழிலிருந்து பிரிஞ்சு போனதாக தான் பல ஆய்வு கட்டுரைகள் சொல்லுது. நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க மாங்காயை. ஃபஸ்ட்டு நல்லா தோலோடவே போடலாம். இந்த மாங்காயில் தோல் பகுதி கசப்பு சுவை வராது. இந்த நீளம், கோமாங்காய், இந்த மாங்காயிலெல்லாம் தோல் கசக்கும். இதில் தோல் கசக்காது. நீங்கள் அப்படியே கட் பண்ணி கூட போடலாம். பச்சை மாங்காயில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் பச்சடி, தொக்கு எல்லாமே நம்ம பச்சை மாங்காயில் செஞ்சு சாப்பிடும்போது சத்துன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாங்காய்க்கு ஏன் கிளிமூக்கு மாங்காய்னு பேர் வந்துச்சுன்னா, அதனுடைய வால் பகுதி கிளி மூக்கு மாதிரி வளைஞ்சி இருக்கும். அதனால தான். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோன்னையுமே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தோலோடவே நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். தோலோட எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வணங்குற வரைக்கும் இறக்கி விடுங்க. அப்படியே கலந்து விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா வணங்கட்டும். உலகத்தில் இது வரைக்கும் விளைஞ்ச மாம்பழங்களில் பெரிய மாம்பழம் 4 கிலோவுக்கு மேலே இருக்குதாமா. நம்ம மாங்காயை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அது சைஸில் பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சமாக மாங்காய் வணங்கினது நம்மளுக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோல் அந்த பச்சை நிறத்திலிருந்து இளம் பச்சை நிறத்துக்கு மாறும். அந்த தோலுடைய மாற்றத்தை வச்சே நம்ம வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த நேரத்தில் உப்பு போட்டுக்குங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க. நம்ம மறுபடியும் செக் பண்ணிவிட்டு கூட போடலாம். எப்போவுமே அளவாக போட்டுக்குங்க. போட்டுட்டு அது கூட தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க, போதும், கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம வேறு எந்த மசாலா பொடியோ, கரம் மசாலாவோ, கறி மசாலாவோ எதுவுமே நீங்கள் சேர்த்த வேண்டாம். மஞ்சப்பொடி வேணால் ஆப்ஷனல், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். இல்லைனாலும் இதில் ஒன்றும் சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா, அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலேயே அப்படியே கலந்து விடுங்க அதையே. இது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் நம்ம இதை சாப்பிட்டது இன்றைக்கி வரைக்கும் நம்மளோட நாக்கிலேயே நிற்கிது. எந்த மாங்காயை பார்த்தாலும் நம்ம ஒரு நிமிஷமாவது நிறுத்தி அதில் ஒரு பீஸாவது அந்த உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்ணுன்னு தான் நம்மளுக்கு தோணும். அது எவ்வளவு ஏஜ் ஆனாலும் நம்மளுக்கு அந்த பழக்கம் மட்டும் நம்மளை விட்டு போகிறதில்ல. ஏன்னா அதை நினச்சோம்னாலே நம்மளுக்கு அப்படியே நாக்கில் எச்சில் ஊறுற சுவை வந்துடுது. ஓகே, இப்போ கொஞ்சம் அப்படியே நல்லா அப்படி சுருண்டு வரும்போது அதில் மாங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. அந்த மாங்காயோடைய அளவுக்கு கரெக்டாக மட்டமாக இருக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டே தண்ணியை ஊற்றுனீங்கன்னா இந்த மாங்காயில் உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் பிடிக்காது. இப்போ இந்த டைமில் நீங்கள் இன்னொரு கொதி வந்தோன்னையுமே உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இல்லை காரம் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு காரம் தேவைப்படும் அப்படின்னா கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமாக செஞ்சிங்கன்னா தான் நல்லா சுருக்குன்னு நாக்குக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எப்போவுமே நம்ம
அரிசி பருப்பு சாப்பாடு, அதே மாதிரி பழைய சாதம் இருந்ததுன்னா தயிரோடு இது வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். இதையே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அப்படியே வந்தோடனேயுமே ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பாருங்கள், சூப்பர் சுவையான மாங்காய் தொக்கு ரெடி. அதே மாதிரி நம்ம ஃபுட்டு செய்முறை மட்டும் இல்லாமல் ட்ராவல் வீடியோவும் போடுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர்